நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய வார்த்தை. அநேகர் இப்படி யோசிக்கலாம், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ வேதம் வாசித்து பார்த்துட்டேன், ஆனாலும் வேதம் சொல்லுகிற அந்த இளைப்பாறுதல் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். அந்த ரெஸ்ட், அந்த மைண்ட் ரெஸ்ட் எனக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி அநேகர் யோசித்து பல மாதங்கள், பல வருடங்கள் கூட ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற ரெஸ்ட், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொன்ன அந்த அருமையான வார்த்தை நமக்கு எப்போ கிடைக்கும்? அந்த ரெஸ்ட் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு அநேகர் இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்க நீங்கள் நினைக்கலாம். நாம் உலகத்திற்கு என்றைக்கு மரிக்கிறோமோ அன்றைக்கே இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், கல்லறையில் எழுதி வைத்திருப்பாங்க, இவர் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் மரித்து விட்டார். அதை போலவே உலகத்திற்கு என்றைக்கு நாம் மரிக்கிறோமோ அன்றைக்கு தேவனுடைய இளைப்பாறுதல் நமக்கு வெளிப்படும். கர்த்தர் படகிலே புயல் அடித்து கொண்டிருந்த போது பின்னணியிலே தலையணை வைத்து நன்றாய் தூங்கிக் கொண்டிருந்தார். ஒரு பெரிய இளைப்பாறுதல். சீஷர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, பயம். ஆனால் தேவன் அனுப்பின கிறிஸ்துவோ ஒரு பெரிய இளைப்பாறுதலே உறங்கிக் கொண்டிருந்தார். ஏன்? அவர் உலகத்திற்கு மரித்தவராயிருந்தார். ஏனென்றால் தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். பெரிய திட்டத்தோடு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னை கொண்டு செய்து முடிக்கிற வரை எந்த புயலும், எந்த காற்றும், எந்த சூழ்நிலையும் என்னை அசைக்காது என்று அவர் விசுவாசத்தோடு இளைப்பாறுதலிலே அவர் நிம்மதியாய் நித்திரை அடைந்து கொண்டிருந்தார். ஆமென். அதான் உலகத்துக்கு மரித்திருக்கிறது. யோபு சொல்லுகிறார், என் தோள் முதலாய் அழுகி போனாலும் என் கண்கள் அவரை காணும். என் மாம்சத்திலிருந்து என் மீட்பர் அவரை நான் பார்ப்பேன் என்று ஒரு பெரிய விசுவாசம், பெரிய நம்பிக்கை அந்த யோபுக்கு இருந்தது. ஆமென். நாமளும் இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் உலகத்துக்கு மரிப்போம். ஒரு ஆங்கில கோரஸ் எப்படி எழுதியிருப்பாங்க, கடல் அலைகள் சீரும்போது உயர்ந்திருப்பேன் உம்மோடு நான், அனைத்தையும் ஆளும் தேவன் என்று அமர்ந்திருப்பேன். கடல் அலைகள் எவ்வளோ சீர்னாலும் அந்த டைமில் நான் உம்மோடு கூட உயர்ந்திருப்பேன், உன்னதங்களில் உட்கார்ந்திருப்பேன். ஏன் தெரியுமா? அனைத்தையும் ஆளும் தேவன் என்று நான் அறிந்திருப்பேன். வாழ்க்கையில் எத்தனை புயல் வீசினாலும், எத்தனை சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறினாலும் முடிவு நம் கர்த்தருடைய கையில் தான் இருக்குது. ஆமென். மனிதர்களுடைய கைகளிலோ வேற எந்த சூழ்நிலை உடைய கைகளிலோ இல்லை. நம்முடைய முடிவு கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவர் அல்ஃபா அண்ட் ஒமேகா. பத்மு தீவிலே அன்பின் சீஷன் யோவானோடு கூட பேசினார். 11 சீஷர்கள் இரத்த சாட்சியிலே மரித்திருந்தாலும், நான் அல்ஃபா அண்ட் ஒமேகா, நான் ஆதியுமாக இருக்கிறேன், நான் அந்தமுமாக இருக்கிறேன். ஆமென். அவர் நல்ல இளைப்பாறுதலை நமக்கு தந்திருக்கிறார். உலகத்திற்கு மரிப்போம். ஆமென். மற்றவர்களுக்காய் வாழாமல் நாம் கர்த்தருக்கென்று வாழ்வோம். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் நுழைய துவங்குவோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் எந்த சூழ்நிலையும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அதை என்னை ஆட்கொள்ள முடியாது. அதை என்னை மேற்கொள்ள முடியாது. நான் செய்து முடிப்பேன் என்ற பெரிய விசுவாசத்தோடு நான் கர்த்தருக்காய் வாழ்வேன். கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உலகத்தை கலக்குவார்.
அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தம் என்னில் பலிக்கும். ஆமென். தாய் தகப்பன் என்னை கைவிட்டாலும், ஏன் அப்படி ஆண்டவர் அந்த வேர்ட் சொன்னார்? உச்ச இருக்கிறதுலே உச்சமான ஒரு வார்த்தை தாய் தகப்பன். அவர்கள் இல்லைனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ ரெஸ்ட்ல இரு, நான் உன் கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உன்னோடு கூட இருப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய்.